SSR சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேற்று அஜித் சார் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, கரூர் விவகாரம் குறித்து வந்து நம்ம ஒருத்தர் மேலேயே தவறு சொல்லக்கூடாது, இது வந்து எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்ற உங்களோட கருத்து என்னென்ன அவர் சொல்கிறது? ஆமாம், அவர் சொல்கிறது உண்மை தான். மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. மக்கள் தான் அவர் வராருன்னு தெரியுது. மக்கள் மேலே விழுந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்தது. அப்புறம் அரசாங்கமும் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து கரெக்டாக பண்ணியிருந்தால் இவ்வளோ நடந்திருக்காது. அது யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுல்ல, எல்லார் மேலேயும் தப்பு தான். அஜித் சார் சொல்கிறது 100% உண்மை தானே? ஆமாம், 100% உண்மை தான். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அஜித் சார் வந்து விஜய்க்கு இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, விஜய்க்காக ஓட் பேங்க்குக்காக வேலை செய்கிறாரு அப்படின்றாங்க. ஐயோ, இதில் சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. அவர் கரெக்டாக தாங்க சொல்கிறாரு, அதான் உண்மை. இப்போது மக்கள் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அலமோதி போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. மக்கள் அதிகமாக அலமோதுறாங்கடான்னா அதுக்கேற்ற மாதிரி பந்தோபஸ்து கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் பாதுகாப்பு போட்டு பண்ணியிருக்கணும். அவங்க எதுவுமே பண்ணலை. அது வந்து நம்ம இவங்க மேலே தான் சொல்ல முடியாது, எல்லார் மேலே தப்பு தான். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அஜித் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அஜித்தை பொறுத்தளவு வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷராக தான் இது பண்ணுறாரு. அவர் வந்து ரசிகரும் சரி பொதுமக்களும் சரி எல்லார் சைடும் வந்து தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து தான் வெளியிட்டிருக்காரு. அதையும் ஒரு சிலர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை வந்து அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு, இல்லை மீடியாவை வந்து குறை சொல்கிறாரு அப்படின்ட்டு. அவர் அந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து பதிவிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஓட்டளிக்க போகும்போது அஜித் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கும்போது ரசிகரோட ஃபோனை பிடிங்கிட்டு இது பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் அங்கே உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்றதையும் கிளியராக தெளிவுபடுத்திருக்காரு. அதை வந்து எந்த சோசியல் மீடியாவும் இப்போ வரைக்கும் தெளிவாக காட்டலை. நான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே வந்து மீடியா வந்து அங்கே போஸ்ட்டே வச்சுருக்குறாங்க. அதாவது வாக்களிக்கிற இடம் இங்கே வந்து ஃபோன் கேமரா எதுவுமே அலௌடு கிடையாது அப்படின்ட்டு. அதை மீறி அத்துமீறி தான் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க போனார். அதை வந்து தடுத்து சொன்னார், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து எதுவும் கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன கருத்தை கூட அஜித் வந்து தேவையில்லாமல் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோனை பிடிங்கி இது பண்ணிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மீடியா காட்டுறதும் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தையும் கிளியராக காட்டினாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா மீடியா தான் வந்து இப்போதைக்கு உள்ள ஒரு இருக்கிறதுல பெரிய லெஜண்ட் மாதிரி. எல்லாருமே வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மீடியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மீடியாவில் வந்து கருத்துக்கள் அப்படின்னு வெளியிடப்படும்போது ஒரு சரியான இதை வந்து தெளிவாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அதை அறிவிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது, ஒருத்தர் மேலே மட்டுமே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த கூட பப்ளிக் மேலே தப்பு இருக்குது, ரசிகர் மேலே தப்பு இருக்குது, அரசு மேலே தப்பு இருக்குது, மீடியா மேலே தப்பு இருக்குது. கண்டிப்பாக அது சொன்னதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. அவர் சொன்னது வந்து 100க்கு 100 கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதை யாரையுமே கார்னர் பண்ணி சொல்கிற விஷயமும் கிடையாது. ஏன்னா ஒரு ரசிகருக்காக வேண்டி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அங்கே போயிட்டு உயிரை கூட துச்சமாக நினச்சி பிள்ளைங்க பொண்ணுங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மக்களோட அறியாமையை தான் குறிக்குது. ஏன்னா எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு டெக்னாலஜி. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம யோசித்து செயல்பட்டோம்னா அது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ விஜயை மட்டும் குறை சொல்ல முடியாது. பட் விஜய் வந்து அந்த இடத்துல சரியான பாதுகாப்பும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பவுன்சர் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்போடு தான் அவர் வராரு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து 38 பேரை வந்து கூட்டு அங்கே மகாபலிபுரம் ஒரு ரெசார்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பெருசாக கூட்டம் கூடலை, அங்கே எந்த ஒரு விபத்துமே நடக்கலை. ஸோ அதுவும் அந்த மாதிரி வந்து இங்கே பிளான் பண்ணியிருந்தா எதுவும் நடந்திருக்காது அப்படின்றது கருத்து. ரசிகர் மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரசிகர் வந்து கொஞ்சம் தேவையில்லாத இதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ரசிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட்டு அஜித் வந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தொழில். ஸோ அதை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் எப்படி வேலை பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் அதுங்க. நான் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹானஸ்ட்டாக சொல்கிறாரு. ஸோ அப்படின்றப்ப அவர் வேலையை மதித்து பண்ணுற மாதிரி நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத விபரீதம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன்.
கண்டிப்பாக விஜய்க்கு மட்டும் இல்லை, இது வந்து எல்லாத்துக்குமே. விஜய்க்கும் ஒரு வகையில் ஆறுதல் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காக இருக்கட்டும், பொதுமக்களுக்காக இருக்கட்டும், இல்லை ரசிகருக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு காமனான ஒப்பீனியன் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து யாரையுமே வந்து சுட்டி காமிக்கணும் அப்படின்றது வந்து அவரோட மைண்டில் கிடையாது. யாருக்கும் ஆதரவும் கிடையாது, யாரையும் வந்து குற்றம் சொல்லின்னு சொல்லலை. அவருக்கு மனசில் பட்டதை தெளிவான ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கருத்தை வந்து வரவேற்கலாம் கண்டிப்பாக. அஜித் சார் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சப்போர்ட் அது வந்து நடிகர். இப்போ நம்ம இவங்க கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல்வாதி கூட பார்த்தீங்கன்னா அவங்க கூட என்ன பண்ணா, ஏன் இது தலைவர், இப்போ அரசியல் தலைவர்னு இவர் வந்துட்டார். இப்போ இவங்க டிஎம்கேல கூட சரி, நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், இது தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இது எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பயம், நாளைக்கு நம்ம இதில் நடந்துச்சுன்னா இப்போ நம்மளும் மாட்டுவோம் இல்லையா? அதனால் நம்மளும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு பெருசாக அவங்கக்கிட்ட காட்டிக்கல. முறைப்படி பார்த்தா ஆந்திராவில் நடந்தது, அந்த யார் அவர் அல்லு அர்ஜுனா அவர் வந்தார், அதில் இறந்துட்டாங்க இல்லையா? அவரை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க இல்லையா? உடனே ஆக்ஷன் எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணாங்களே. அப்போ விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ணல? விஜய் எதுக்காக நீ அரெஸ்ட் பண்ணல? இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிற ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒன்று இது பார்த்தேன், அவர் வந்து மக்கள் தலைவராக வரப்போகிறன்ற. அப்போ நீ என்ன பண்ணணும், நேரடியாக வந்து மக்கள் வந்து சந்திக்கணும். ஏன்னா அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு டைலாக், நீ அந்த டைலாக் யாரும் எழுதி தரல, அவருக்கு எழுதி கொடுத்துனா அந்த டைலாக் சொல்லியிருப்பார். என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என் உயிர் அந்த அந்த இடத்துல போனாலும், அந்த ஊரில் போனாலும் பரவாயில்ல, என் மக்களை நான் பார்க்க வருவேன். நீங்கள் எனக்கு வந்து பாதுகாப்பு தரீங்களோ தரலையோ, என் மக்களை நான் இப்போ பார்க்க வரேன்னு சொல்லி நீ இறங்கி வந்து மக்களை பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா நீ உண்மையிலே வருங்கால பெரிய தலைவர். எல்லாம் வயசு பசங்க மட்டும்தான், அந்த சினிமாவில் பார்க்குற பசங்க மட்டும்தான் உனக்கு இன்றைக்கி வந்துட்டுருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வந்து விஜய் நாளைக்கு வந்துடுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் எதுவும் எந்த ஒரு அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவம் ஒன்றும் கிடையாது, ஜீரோவாக தான் இருக்கிறார் அவர். அதனால் வந்து இன்னும் ஒரு வேலை எல்லாத்தையும் பார்த்து கற்று, இப்போ இது ஒரு அடி தானே. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வளர்ந்துட்டு வர்றோம் ஒவ்வொருத்தரும். அப்படின்னும் போது இது அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இது ஒரு பாடமாக இருக்கும் அவருக்கு. அப்போ இனிமேல் நம்ம இப்படி பண்ணுவோம், அப்படி செய்யணும் சொல்லி ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்தால் வரலாம், நல்லது செஞ்சால். எப்போ நீ அவருடைய ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வராரோ அன்றைக்கு தான் அவர் ஒரு தலைவனாக வர முடியும். எம்ஜிஆர்லாம் எப்படி தான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் எப்படி இறங்கி வந்தார். சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு இடத்துல பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் போயிட்டு எம்எல்ஏ வைப்பார், அவரு போய் பாருலாம் சொல்ல மாட்டாராம் எம்ஜிஆர். அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் நிற்பார். அந்த விஜயகாந்த் சொல்லுவாங்கள்ல, விஜயகாந்த் இறங்கி மேட்டியை கட்டி மடிச்சு அந்த இடத்துல, அதுதாங்க தலைவன், அதுதான் தலைவனுக்கு அழகு. நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், மேலே வேனில் நின்றுட்டு அப்படியே ஓடணும்ல, நீ என்ன பண்ணிருமா, எகிரி குச்சி கீழே வந்திருக்கணும். ஒரு தண்ணி கேட்குறாங்க, தூக்கி விசிறி போட்டான்னே அது மரியாதையா? யாருக்கிட்டனா கொடுத்த பக்கம் எடுத்து போய் கொடுப்பா, எல்லாருக்கும் தண்ணி கொடு, மற்ற பேருக்கு தண்ணி கொடுத்து சப்ளை பண்ணணும். நீ அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீ பார்த்துருக்கணும், அது எல்லாமே உனக்கு தெரியணும். ஒரு மேல் இடத்துல ஒரு எம்டி இருக்கிறாருன்னா அந்த எம்டிக்கு எல்லா கீழ்மட்டம் வரைக்கும் என்னென்ன தேவைன்னு தெரியணும். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வாட்டர் பாட்டில் இங்கே வைங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இதுவே உனக்கு தெரியலையே, அப்போ நீ என்ன சினிமாவில் டைலாக் கட்டி கொடுத்தா பேசுவேன், அவ்வளோதான் உன்னுடைய கெப்பாசிட்டி. அதனால் வந்து அவர் ஒரு பெரிய இதுவெல்லாம் நம்ம நினைக்க தேவையில்லை. ஆனால் உண்மை எல்லாருமேலேயும் தப்பு தான் இருக்குது. இப்போ அது அரசாங்கம் அதை கண்காணித்து இவ்வளோ கூட்டம் வரந்து ஒரு கட்சி தலைவர்ன்றதோட ஒரு ரசிகர்ன்ற ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அது பயங்கரமாக இருக்கும். அது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும். அது பண்ணாத மாதிரி இவர் தப்பு சொல்ல முடியாது. ஒரு எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ அவர் சொல்கிற அஜித் சொல்கிற மாதிரி அதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. மக்கள் மேலேயும் ரசிகர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆமாம், எல்லாரும் மேலேயும் தப்பு இல்லை. அவங்களும் அனுசரித்து போயிருக்கணும். இவ்வளோ கூட்டம் வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது, இவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து ஒரு நெருக்கடி கொண்டு வந்துட்டாங்க. விஜய் சார் சொல்கிறது அஜித் சார் சொல்கிறது முழுக்க கரெக்டு தான் அவர் சொல்கிறது. அஜித் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் சார் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, பொதுவாக நீங்கள் யாரை கேட்டாலும் பொதுவாக எல்லாமே இதான் சொல்லுவாங்க. நான் அஜித் மட்டும் இல்லை, மீது எல்லாமே தான் சொல்லுவாங்க. அவரு அதுக்கு இது அப்புறம் அப்போதுலேருந்தே அவர் நண்பர் தான் ப்ளஸ் விஜய்க்கு. இப்போ மட்டும் புதுசாக கட்சி தரம் இல்லை, அப்போதுலேருந்து அவர் குரல் கொடுத்து தான் இருப்பார். ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் விஜய் இது பண்ணி தான் பேசுவார், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக சொன்னால் அப்சல்யூட்லி ரைட்ண்ணா. ஏன்னா அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒருத்தர் மட்டுமே அதுக்கு பொறுப்பாக முடியாது, மக்கள் புரிஞ்சுட்டு போயிருக்கணும், சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது. அவர் சொன்னால் கரெக்டாக தான் நான் பார்க்குறேன். அதில் அரசாங்கம் மேலேயும் தப்பு இருக்குது, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக தப்பு இருக்குது அவங்க மேலே. ஆமாம், இப்போ இந்த ஒரு விவகாரத்தை நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அஜித் சார் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறான்றாங்க, அது கரெக்டாக? இது ஆதரவு இல்லைண்ணா, ஒரு பொதுமக்கள் வியூலேருந்து அவர் பேசுகிறாரு, அவ்வளோதான். பொது மனுஷன் எப்படி பார்க்கணுமோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு அஜித் ஃபேன் தான். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்தப்போ எனக்குமே வந்து எதுக்கு ஒருத்தரை மட்டுமே ப்ளேம் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது, அவர் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லு. அவர் மேலேயும் தப்பு இருக்குது, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அரசாங்கம் மேலேயும் தப்பு இருக்குது.
தேவையான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. அண்ட் இவரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இருந்துமே மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து இது பண்ணாங்க. ஒருத்தர் மட்டும் அதை குறிப்பிட முடியாது, எல்லா மேலேயுமே தப்பு இருக்குது. அஜித் சார் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி இதை எடுத்துக்கலாமா? நீங்கள் ஒரு அஜித் ரசிகராக என்ன சொல்கிறீங்க? சப்போர்ட் பண்ணி பேசலை, வந்து காமன் வியூன்னு எடுத்துக்கலாம். அதை இது வந்து நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணல. ஒரு காமனாக யாராக இருந்தாலும் அவர் அப்படி தான் பேசியிருப்பார். ஒருவேளை இது அஜித் ரசிகர்கள் எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை வருங்காலத்தில் அஜித் ரசிகர் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு பாணியில் இருக்குமா? இல்லை, அவர் யாரையுமே மேனிப்புலேட் பண்ணல. அவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் தான் முன்னாடி ரசிகர் மன்றம் எல்லாத்தையுமே கலாச்சாரம் இது பண்ணார். அவர் வந்து நம்ம இங்கே இருக்கணும், அவர் அப்படி அவ்வளோ வயசாக யோசிக்க வேண்டியது. கண்டிப்பாக அவர் அவ்வளோ பிள்ளைண்ட்டே யோசிக்கிறாரு. முன்னாடி ரசிகர் மன்றம் வேணான்னு சொன்னார், எல்லாம் எதிர்த்தாங்க, எதுக்குன்னு தெரியாமல் இது பண்ணேன். ஆனால் இப்போ எல்லாருக்குமே புரியுது எதுக்கு அவர் இப்படி வந்து ஒரு கண்ட்ரோல்லே வச்சுருந்தாருன்ட்டு. ஸோ அவர் யாரையும் மேனிப்புலேட்லாம் பண்ணல. அவர் கரெக்டாக தான் எல்லாரையும் கொண்டு போயிட்டு இருக்காரு. அஜித் சார் சொல்கிறது 100% உண்மை. கண்டிப்பாக ஆமாம், அவர் சொன்னது கரெக்டான தான். அவர் ஒரு ஆளே நம்ம குறை சொல்ல முடியாது. அவரும் ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அவரும் ஒரு மனுஷன் தான் இல்லைங்களா. அவர் ஒரு ஆளே குறை சொன்னால் அப்படியே ஒரு ஆக்டர்னு ஒருத்தவங்க வந்தால் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க பார்க்குறதுக்கு. அவர் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் கூட்டம் கூட தான் செய்யும். அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக அது உண்மை தான். அவர் ஒரு ஆளே நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கிரிக்கெட் எல்லாம் நடக்குது, அதுலேயும் இந்த அளவுக்கு கூட்டம் கூட அதில் மட்டும் நடக்க மாட்டாங்க. இதில் வந்தால் பாதுகாப்போடு இருக்கணும், அது நம்மளோட தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் சொன்னது உண்மை தான். ஒரு விஜய் கரூர் போகும்போது ஒரு ஆக்டராக போகல, ஒரு கட்சியோட தலைவராக தானே போனார். ஆமாம், கட்சியோட தலைவர் தான் போனார் இல்லைங்களா. இருந்தாலும் யாராக இருந்தாலும் முதல் முறையாக வந்ததுனால எல்லாம் பார்க்க வரதான் செய்வாங்க எல்லாரும். அதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் வர்றது அவங்க விருப்பம், நம்ம இவ்வளோதான் வருவாங்க நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அந்த கவர்மெண்ட்டு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக அங்கே உள்ளவங்க தான் அது பார்க்கணும். இப்போ அஜித் சார் சொன்னது விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கா? ஆதரவும் இல்லை, அவர் உண்மையான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அவர் ஆதரவுன்னு நினச்சி பேசலை, அவர் உண்மையான கருத்தை தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம யாருமே எதுவும் சொல்ல முடியாது. அவர் பட்டதை அவர் சொல்லியிருக்காரு, கரெக்டானதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அஜித் சார் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் கரெக்டானது பேசியிருக்காரு, சப்போர்ட்டுங்கிறதுலாம் அது கிடையாது. அவர் கரெக்டானது பேசியிருக்காரு. அவர் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, உண்மையாக சொல்லியிருக்காரு. எல்லாரும் பொறுப்பேற்கணும்னா மக்கள், ரசிகர், விஜய், அரசு எல்லாருமே வா. ஆமாம், எல்லாருமே பொறுப்பேற்று ஆகணும். அவர் வந்ததுனால பொறுப்பேற்று ஆகணும்னு இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆக்டர் வந்து எல்லோரும் தான் இது பண்ணுவாங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் அவர் வந்தனால தான் கூட்டம் குடிச்சு இல்லைங்களா. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்.